வணக்கம். இன்றைக்கு நம்ம கோயம்பேடு வந்திருக்கோம். கோயம்பேடுன்னு பார்த்தீங்கன்னா ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு மார்க்கெட். அதாவது காய், கனி, மலர் அனைத்தும் விற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தை. காய், கனி, மலர் வியாபாரிகள் சங்கத்தோட தலைவர் திரு எம்டிஆர் தியாகராஜன் அவர்களை நம்ம சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்கள்ல இருக்கக்கூடிய விளைபொருட்களை எல்லாம் இங்க கொண்டு வந்து வித்தாங்க. அது மட்டும் இல்லாம பழைய, அதாவது வெளியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மாநிலங்கள் எல்லாம் வந்து இங்க வந்து விளைபொருட்கள் வந்து விற்பனை செய்வாங்க. அது மாதிரி பொதுமக்களும் பெருவாரியாக இங்க தான் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஆரம்ப கட்ட காலங்களில் சரியான ஒரு போக்குவரத்தும் சரி, ரோடுகளும் சரி, சரியான பராமரிக்கப்பட்டிருந்தது. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வியாபாரிகள், அதாவது இந்த மார்க்கெட்னு பார்க்கும் சொல்ல போனோமோ, இந்த மார்க்கெட் வந்து விடிய காலம் 2 மணி முதலே செயல்பட தொடங்கும். 2 மணிக்கு செயல்படுத்தக்கூடிய அந்த மார்க்கெட்ல வந்து சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து வியாபாரிகளும், சிறு வியாபாரிகளும் இங்க இருந்து தான் காய்கறிகளை வாங்கி அவங்களுடைய கடைகளுக்கு கொண்டு போய் காலையில வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. அப்படி இருக்க சூழல இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோடு, அதாவது குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த ரோடு வந்து மிக மோசமான ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு இருக்குன்னு நம்ம சொல்லணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதாவது கோயம்பேடுக்கு உள்ள என்ட்ரி ஆகக்கூடிய அந்த ரோடுகள்லாம் வந்து மிகவும் பழுதாகி இருக்கிறது. அந்த பராமரிப்பு இல்லாம அந்த ரோடுகள் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, சிறிய வண்டிகள் அங்கிருந்து வருது. அதாவது டாடா ஏசி, அந்த மாதிரி அந்த 2 டன்னு சொல்லுவாங்க, அந்த வண்டிகள் அங்க வரும்போ அந்த பள்ளத்துல வந்து அந்த வண்டிகள் இறங்கிடுச்சுன்னா திருப்பி ஏறுறதுக்கு மிக சிரமப்படுறது இல்லாம அந்த போக்குவரத்து நெரிசலையும் அந்த வண்டிகள் வந்து உருவாக்குது. அதனால போக்குவரத்து நெரிசல் காரணமாக குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து வியாபாரிகள் இங்க வந்து இந்த பொருட்களை வாங்கி அவர்கள் செல்லக்கூடிய இடங்களுக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் இப்ப இருக்குது. இதை பத்தி காய், கனி, மலர் வியாபாரி நல சங்கத்தோட தலைவர் திரு எம்டி அவர்களோட இதை பத்தி நம்ம கேட்க இருக்கிறோம். வாங்க கேட்கலாம். ஐயா வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சொல்லுங்க ஐயா. அதாவது கோயம்பேடு மார்க்கெட் ஆசியாவிலே மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டு. நீங்கெல்லாம் வந்து இந்த கொத்தவாலி சாவடின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்தே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட வந்து வியாபாரத்தை தொடங்குனீங்க. மிக ஆரம்ப கட்ட காலங்கள் மிக சிறப்பாக இருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து இந்த சிறிய வண்டிகள்லாம் அந்த ரோட்ல வந்து நிக்கிறத பார்க்க முடியுது. அதனால வந்து நிறைய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அந்த வியாபாரிகள்லாம் அவங்க போகக்கூடிய அந்த அவங்க காலையில 2 மணி 3 மணிக்கு வந்து வாங்கிட்டு அந்த சிறு வியாபாரிகள் போகும்போது அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு போக முடியாம சிரமப்படுறாங்கன்னு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க தான் உங்க வியாபாரி சங்கத்தோட தலைவர். அதை பத்தி சொன்னது போல இது ஆசியாவிலேயே மிகப்பெரிய மொத்த விற்பனை அங்காடி வளாகம். காய்கறிகள், பழங்கள், பூக்கள் மற்றும் உணவு தானியங்கள், அதான் மளிகை பொருட்கள், இந்த நாட்டில் மொத்த வியாபாரமும் இந்த கோயம்பேடு மொத்த வணிக வளாகத்தில் நடைபெறுகிறது. இங்கு தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்கள், வெளிநாட்டிலிருந்து பழங்கள், இப்படி ஏராளமான பல ஆயிரக்கணக்கான டன் காய்கறிகள், பழங்கள், பூக்கள் நாள்தோறும் வந்து கொண்டு இருக்கின்றன. இந்த வளாகத்திற்கு பல ஆயிரக்கணக்கான சென்னை மற்றும் புறநகர் மற்றும் வெளியூர்களிலிருந்து வந்து இந்த பொருட்களை வாங்கி செல்லக்கூடிய, அங்கு வியாபாரம் செய்யக்கூடிய அனைத்து வியாபாரிகளும் வந்து சென்று கொண்டு இருக்கிறார்கள். இந்த வளாகம் வியாபாரிகள் பல சங்கங்கள் உள்ளன. தக்காளி என்றால் அதற்கு சங்கம், வெங்காயம் என்றால் அதற்கு சங்கம், உருளைக்கிழங்கு, காய்கறிகள், பழங்கள், பூக்கள் சங்கங்கள் இருக்கின்றன. வியாபாரிகளுக்குள்ள பிரச்சனைகளை ஏதாவது ஏற்பட்டுமானால் அதை அந்தந்த சங்கம் பேசி தீர்த்து கொள்வோம். பொது பிரச்சனைகள் என்றால் வியாபார சங்கங்களின் கூட்டமைப்பை அணுகி பேசி தீர்த்து கொள்வோம். ஆனால் இங்க பராமரிப்பு செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் படைத்தது எம்எம்சி நிர்வாகமும்
சிஎம்டி நிர்வாகம்தான் எங்களை பராமரிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வளாகம் கட்டப்பட்ட காலத்தில் அரசாங்க தரப்பில் சிஎம்டி ஒரு 2 ஆண்டுகள் பராமரிப்பை செய்வோம், பிறகு வியாபாரிகளிடம் பிரதிநிதிகள் சங்கங்கள் நிர்வாகிகளிடம் ஒப்படைப்போம் என்று கூறினார்கள். ஆனால் அது பேச்சாக தான் இருந்தது ஒழிய எங்களுக்கு இங்கு ஒரு அதிகாரமும் வழங்கப்படவில்லை. இப்பொழுது தாங்கள் சாலைகளில் குண்டும் குழியுமாக இருக்கிறது என்பது உண்மைதான். இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதும் உண்மைதான். சாலைகளில் வரக்கூடிய வாகனங்கள் பள்ளத்தில் இறங்குகின்ற பொழுது சிரமம் ஏற்பட்டு போக்குவரத்து இடையூறு ஏற்படுவதும் உண்மைதான். இதை நாங்கள் எம்எம்சி நிர்வாகம் இப்போ தற்சமயம் சிஇஓவாக இருக்கின்ற திருமதி இந்துமதி அம்மா அவர்களிடம் கூறி எங்களுடைய பணிகளை அவ்வப்பொழுது செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் ஒரு பணியை முடித்தால் இன்னும் 4 பணிகள் ஏற்படுத்தி விடுகின்றன. ஆகவே எம்எம்சி நிர்வாகம் சாலைகளில் உள்ள பள்ளங்களை உடனடியாக சிமெண்ட் கருங்கல் ஜல்லிகளை கொண்டு தரமாக அதை மூடி மேடு பள்ளம் இல்லாமல் அமைத்து தர வேண்டும். வளாகத்தின் உள்ளே வியாபார பாதைகளில் குண்டு குழியுமாய் இருப்பதையும் அவர்கள் மூடி தந்தால் வந்து செல்லக்கூடிய மக்கள் மற்றும் அல்லாமல் இங்கு இருந்து வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளும் தொழிலாளர்களும் எந்த ஒரு பாதிப்பும் அடையாமல் நன்றாக இருக்கும் என்பது எங்கள் சங்கத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதை எம்எம்சி நிர்வாகம் செய்து தர வேண்டும் என்று ஒரு அக்கறையுடன் செயல்பட்டு அதை செய்ய வேண்டும். எங்களுக்கு செய்யக்கூடிய அதிகாரம் இல்லை என்பதை மீண்டும் நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இதை அவங்க அக்கறையோட எந்தெந்த இடத்தில் சுற்றி பார்த்து பாதிப்புகள் குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகளை சரி செய்து தர வேண்டும் என்று மீண்டும் எங்கள் வியாபாரிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இப்ப போக்குவரத்து நெரிசல்ங்கிறது ஒரு பிரச்சனை. அதை விட முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா, மக்களிடத்துல இருந்து என்ன வருதுன்னு சொன்னீங்கன்னா, அதாவது கழிப்பிடங்கள் இருக்கு. அதாவது இது பெரிய ஒரு மார்க்கெட்டுங்கிறதுல ஒவ்வொரு பிளாக் வச்சிருக்கீங்க. அந்த பிளாக்ல எல்லாம் ஒரு குறிப்பிட்ட கழிப்பறைகள் இருக்கு. ஆனால் இங்க இருக்கிற தொழிலாளிகளுடைய எண்ணிக்கைக்கும் அந்த கழிப்பிட வசதிக்கும் மிக குறைவாக தான் இருக்குன்னு சொல்லணும். அப்படிதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம சுகாதாரம் கேடுங்கிறது ரொம்பவும் அங்க இருக்கு. அது ஒரு முழுமையான, அதாவது அந்த கழிவறைகள்லாம் முழுமையாக பராமரித்து அதை அந்த சுத்தம் செய்யற இதெல்லாம் முறையா செய்யறாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறையாவே இருக்குது. நிறைய, அதாவது பொதுமக்கள் வாங்குறாங்க. அது மாதிரி பொதுமக்கள்லாம் அது உள்ள போறதுக்கே யோசிக்கிற ஒரு சூழல் தான் இருக்கு. பொதுமக்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னும் இவ்வளவு பெரிய மார்க்கெட்டு இங்க ஒரு கழிப்பிடம் கூட ஒரு சரியான ஒரு பராமரிப்பு இல்லாம இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டை பலரும் முன்வைக்கிறாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து? அதாவதுங்க, நீங்க சொல்றீங்க, அதுல உண்மைகளும் இருக்கிறது, மறுப்பதற்கு இல்லை. இங்கு மழைநீர் கால்வாய்கள் பணி நடந்து கொண்டு இருக்கின்றன. அதை இன்னும் முழுமை அடையவில்லை. அதை முழுமை அடைய வைத்து கொடுக்க வேண்டும், முழுமை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். மழைநீர் தேங்காமல் இருக்க செல்ல அந்த பணிகளை சரியான முறையில் செய்து எங்களுக்கு மழைநீர் தேங்காமல் இருக்க செய்ய வேண்டும். திறந்து இருக்கின்ற அந்த பணி நடைபெறுகின்ற இடத்தில் தடுப்புகளை அமைத்து விபத்துக்கள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதை நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். மேலும் இந்த போக்குவரத்து இடையூறு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் பொது இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகள், சாலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்றி
போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் செய்து தர வேண்டும். அடுத்ததா வந்துங்க, கழிப்பிட வசதியை பற்றி சொன்னீங்க. கழிப்பிட வசதி சுத்தமா இருக்கணும். பெரும்பகுதி இந்த தொழிலாளர்கள் தான் அதை பயன்படுத்துறாங்க, குளிக்கிறாங்க. அது வந்து சுத்தமா இருக்கும். சில கழிப்பிட இதெல்லாம் புதுப்பிச்சு கொடுத்துருக்குறாங்க. இன்னும் புதுப்பிக்காத இதெல்லாம் புதுப்பிச்சு கொடுக்கணும். ஒரு ஆண்டுக்கு முன்னே ஒரு 10 கழிப்பிட வசதியும் குளியலறையும் செய்து தருவோம் என்று ஏரோடு, பீரோடு, சீரோடு, ஈரோடு போன்ற வளாகத்தின் சுற்றி உள்ள பகுதிகளில் 10 இடங்களில் தேர்வு செய்து இதற்கு ஒரு திட்டம் வகுக்கப்பட்டு இதற்கு இவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று மதிப்புக்குரிய திருமதி இந்துமதி அம்மா அவர்கள் சிஎம்டி எம்எஸ் உறுப்பினர் செயலர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்தார். அப்பொழுது இருந்த எம்எஸ் உறுப்பினர் செயலர் அவர்கள் இது அதிகபட்ச நிதி என்று அதை பெண்டிங் வைத்தார். அது இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. இந்த அறிவிப்பு அவர்கள் செய்த பொழுது நாங்கள் எல்லாம் உண்மையிலே மகிழ்ச்சி அடைந்தோம். குறிப்பாக இந்த வெளியிடங்களில் அந்த கழிப்பிட வசதியும் குளியலறையும் வைத்தால் வரக்கூடிய பெண்கள் அதிகமான வியாபாரிகள் வருகிறார்கள். அவர்களெல்லாம் சென்னை மற்றும் புறநகர் சுற்றி வியாபாரம் செய்யக்கூடிய பெண்கள். அவர்களுக்கு வசதியாக இருக்கும் என்று நாங்கள் ஒரு மகிழ்ச்சி அடைந்தோம். ஆனால் அந்த திட்டம் செயல்படவில்லை என்பதை மிக வருத்தத்தோடு சொல்லி கூற கடமைப்பட்டுள்ளேன். அந்த சிஇஓ இந்துமதி அம்மா அவர்கள் மீண்டும் சிஎம்டி எம்எஸ் அவர்களிடம் வலியுறுத்தி அதை செய்து தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். எந்த வேலையும் ஒரு அக்கறையோடு செயல்பட வேண்டும். போக்குவரத்து சீராக இங்க இன்னும் போதுமான செக்யூரிட்டிகள், பாதுகாவலர்களை நியமித்து எப்படி செய்ய வேண்டும் என்று யோசனை செய்து அதை செயலாற்ற வேண்டும். பணிபுரிகிறவர்கள் அதை நம்ம இந்த வேலையில இருக்கிறோம், இந்த வேலையில யாரும் குறை சொல்லக்கூடாது, குறையில்லாத பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை இருந்தால் இந்த வளாகம் சீரும் சிறப்புமா இயங்கும். வந்து செல்லக்கூடிய மக்கள் நன்றாக வசதியாக இருக்கும். மேலும் இந்த போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் முதலில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் விவசாயிகள். காலையில் குறிப்பிட்ட நேரத்திற்கு அந்த வாகனம் வந்து விற்பனையானால் ஒரு 20 ரூபாய் விற்பனையாகும் ஒரு கிலோ என்றால், அது தாமதமாக இருந்தால் 10 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கும் விற்கும். அப்போ விவசாயிகள் முதலில் பாதிக்கப்படுகிறார்கள். அடுத்ததாக விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் வருமானத்தை எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் 10 ரூபாய் கிடைத்தாதான் அதில் 2 ரூபாய் எங்களுக்கு கமிஷன் கொடுப்பார்கள். ஆகவே வியாபாரிகள், விவசாயிகள் மற்றும் வந்து செல்லக்கூடிய வியாபாரிகள், தொழிலாளர்கள், அனைத்து தரப்பு மக்கள் நலன் கருதி நல்ல முறையில் அதிகாரிகள் செயல்பட்டு இந்த வளாகத்தை இன்னும் பல நூற்றாண்டுகள் மக்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், வியாபாரிகள் வாழையடி வாழையாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் அதற்குரிய பணிகளை செவ்வனே செய்து தர வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இது அனைத்தும் பொது நலன் கருதி வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்பதையும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ தலைவர் அவர்கள் அந்த இங்க உள்ள நிலவரத்தை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது இந்த வளாகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மெயின்டெனன்ஸுங்கிறது 2 வருடம் தொடங்கிய காலகட்டத்தில் 2 ஆண்டுகள் மட்டுமே நாங்கள் செய்வோம். பாக்கி அதுக்கப்புறம் வியாபாரிகளையும் இணைத்து இந்த பணியை செய்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா பல ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த வணிக வளாகம் ஆரம்பிச்சு. இன்று வரைக்கும் அந்த சிஎம்டி கட்டுப்பாட்டில் தான் அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் அவங்க செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் மிகவும் வியாபாரிகளுக்கு மிகவும் ஒரு பாதிப்படையக்கூடிய ஒரு சூழல், அதாவது அந்த மெயின்டெனன்ஸ் சரியாக இல்லாததனால் ரோடுகள், இந்த மாதிரி கழிப்பறைகள்,
மற்றும் இதர விஷயங்கள் வந்து தொடர்ந்து தொய்வான அந்த பணிகள் எல்லாம் மிகவும் தொய்வாக நடந்து கொண்டிருக்கிறது என்று குறிப்பாக வந்து இந்த இந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகளும் பொதுமக்களும் அந்த அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. என்ன அவங்க கேட்டுக்கிறாங்கன்னா, இது வந்து நாங்க வந்து முறையாக வந்து அந்த சிஎம்டி அதிகாரிகளுக்கு வந்து நாங்க வந்து எங்களுடைய மனுக்களை கொடுத்துருக்குறோம். அவங்க வந்து ஒரு சில பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அது போதாது, துரித நடவடிக்கையாக எல்லா பணிகளையும் உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று வியாபாரி சங்க தலைவரும் இப்போ சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய வியாபாரிகளையும் சந்தித்தோம். அது மட்டும் இல்லாமல் வர்ற பொதுமக்கள்கிட்டையும் சில கேள்விகளை முன்வைத்தோம். அவங்களோட இதுவும் கழிப்பறையை வந்து மிகவும் பெண்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கழிப்பறை வசதி வந்து இன்னும் போதாது, இன்னும் வந்து எங்களுக்கு வந்து கூடுதல் கழிப்பறைகள்லாம் கட்டித்தரணுங்கிற ஒரு கோரிக்கையும் பொதுமக்கள் வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் வந்து ஒரு மனுக்களாக வந்து சிஎம்டி அதிகாரிகளுக்கு தலைவர் கொடுத்ததாக சொல்கிறாங்க. ஸோ இந்த பணிகள் மிக விரைவுபடுத்தி இங்கே வரக்கூடிய மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் உரிய அந்த நடவடிக்கை மூலம் அவங்களுக்கு வந்து உரிய அந்த ஒரு விவசாயிங்க இப்போ சொன்னாங்க, ஒரு விவசாயி அங்கேருந்து வந்துட்டு 2 மணிக்கு வந்தால் தான் அவங்களோட பொருளை விட்டு காசாக்கி கொண்டு போக முடியும். நேரம் கடந்து விட்டு என்னன்னா அவங்களோட விவசாய அந்த அந்த கூலி இது கூட கிடையாது, அதாவது கொண்டு வர்ற கூலி கூட கிடைக்காதுங்கிற ஒரு சூழ்நிலை தான் இங்கே இருக்குது. அதனால அந்த ரோடு பராமரிப்பு மற்றும் கழிப்பறை வசதிகள்லாம் துரித நடவடிக்கை எடுத்து வியாபாரிகளுக்கும் மக்களுக்கும் இந்த அரசாங்கம், சிஎம்டி அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் அனைவருமே இதுல கூடுதல் கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுங்கிறதா அனைவரோட கோரிக்கையா இருக்குது. நம்மளோட கோரிக்கையும் தொடர்ந்து ஹலோ தமிழுடன் இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.